திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர் சாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திரு நேரிசை. தலம் திருப்பயற்றூர். பதிகம் 32. பாடல் 9. புலன்களை போக நீக்கி புந்தியை ஒருங்க வைத்து, புலன்களை போக நீக்கி புந்தியை ஒருங்க வைத்து, இனங்களை போக நின்று இரண்டையும் நீக்கி ஒன்று ஆய், புலன்களை போக நீக்கி புந்தியை ஒருங்க வைத்து, இனங்களை போக நின்று இரண்டையும் நீக்கி ஒன்று ஆய், மலங்களை மாற்ற வல்லார், மலங்களை மாற்ற வல்லார் மனத்தினுள் போகம் ஆகி, மலங்களை மாற்ற வல்லார் மனத்தினுள் போகம் ஆகி, சினங்களை களைவார் போலும் திருப்பயற்றனூடனாரே, மலங்களை மாற்ற வல்லார் மனத்தினுள் போகமாகி, சினங்களை களைவார் போலும் திருப்பயற்றனூடனாரே, சினங்களை களைவார் போலும் திருப்பயற்றனூடனாரே, திருப்பயற்ற உணனாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 9ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடார். இந்த 9ஆம் பாடலில் நம்ம ஐம்புலன்களை பற்றி மேற்கோள் காட்டியிருந்தார். நுகரும் தன்மை, அந்த சுவைப்பு, நுகர்வு, அந்த நுகரும் தன்மையை பற்றியெல்லாம் இந்த பாடலில் கூறுகின்றார். ஐம்புலன்களால் ஏற்படும் நுகர்ச்சியினை சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் எனப்படும் நுகரும் தன்மையை உணர்ந்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அறவே நீக்கி சிந்தனையை தெளிவுபடுத்தி உள்ளத்தை ஒரு வழியில் நிலையாக, அதான் அந்த புந்தினை என்று சொல்வது, சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி நிலையாக நிறுத்தி மூலாதாரம், சுவாதிட்டம், மணிப்பூராகம், அநாதகம், விசுத்தி, அஞ்ஞ ஆகிய 6 ஆதாரங்களையும் கடந்து நின்று யான் என்னும் அகப்பற்று மற்றும் எனது எனப்படும் புறப்பற்று ஆகிய 2 தன்மைகளும் நீக்கி அனைத்தும் அவன் என்று ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு இறைவனை வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தங்களை பிடித்துள்ள மலன்கள் செயலற்று போகுமாறு செய்யும் வல்லமை வாய்ந்த அடியவர்கள் மனத்தில் சிவபோகமாக நின்று அவர்கள் மனதில் காமம், குரோதம் முதலிய 6 வகை குற்றங்களையும் களைபவர் நம் எம்பெருமான் இறைவர் ஆவார். இத்தகைய தன்மை கொண்டவர் திருப்பயற்றூரில் உரைகின்றார். இந்த பாடலில் சைவ சித்தாந்தத்தை பற்றி மிக அருமையாக கூறியுள்ளார். இந்த கண்மம், மாயை அதை பற்றியும் கூறுகின்றார். அதுபோன்று 6 குணங்களையும் அந்த 5 குணங்களையும் பற்றியும் கூறி இறைவனை அடைவதற்கு எந்த மார்க்கத்தை எடுக்க வேண்டும் என்பதை இந்த பாடலில் சூட்சமாக கூறி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சாமி. திருச்சிற்றம்பலம்.